that we met, I could tell by your smile you hadn't been with a good girl like me in a while. Hi friends, welcome to our channel Fish Doctor India. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபிஷ்க்கு வரக்கூடிய ஹோல் இன் தி ஹெட் டிசீஸ் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எப்படி பார்க்க போறோம்ங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல வந்து இந்த ஹோல் இன் தி ஹெட் டிசீஸை வந்து எப்படி கியூர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதாவது எங்க கஸ்டமர் அவங்க ஒரு ஃபிஷ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த ஃபிஷ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் ஆழத்துக்கு வந்து சதை வந்து அழுகி போயிருந்தது. அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஏரியாவை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு அதுக்கு நாங்கள் வந்து பிபி சொல்யூஷன்ல ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்யூஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த கஸ்டமர் வந்து ரீசெண்டாக வந்து எங்க கிளினிக்ல வந்து அந்த ஃபிஷ் எப்படி ரெக்கவர் ஆயிருக்குங்கிற வீடியோவை வந்து ஷேர் பண்ணாங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த ஹோல் இன் தி ஹெட் டிசீஸ் ஃபிஷ்ஷை வந்து கிளீன் பண்றதுல இருந்து அது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் வரைக்கும் நான் வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணிருக்கேன், பாருங்க. இந்த ஹோல் இன் தி ஹெட் டிசீஸ்ங்கிறது வந்து ரொம்ப சின்ன டிசீஸ் தான், ஆனா விட்டுட்டீங்கன்னா அது பெரிய தழும்பா மாறிடும். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த ஹோல் இன் தி ஹெட் டிசீஸ்ங்கிறது கியூர் ஆயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த தழும்பு இப்ப நம்ம அடிபட்டு தையல் போட்டா அந்த இடத்துல எப்படி ஒரு தழும்பு வருமோ அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு தழும்பு வந்துச்சு. இந்த தழும்பு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஃபிஷ் வந்து டோட்டலா ரெக்கவர் ஆயிடுச்சு. இட் ஹஸ் கம் டு நார்மல் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி ஹோல் இன் தி டிசீஸ் வரும்போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ட்ரீட் பண்ணுங்க. இந்த ஹோல் இன் தி டிசீஸ் வந்து ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட்ல வந்து சில பேர் பண்றாங்க. அதாவது சில பேர் வந்து சால்ட் வாட்டர்ல டிப் பண்ணி கொடுப்பாங்க, சில பேர் வந்து ஆன்டி ஃபங்கல் சொல்யூஷன் போடுவாங்க. ஆனா இது வந்து முறைப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இந்த ஹோல் இந்த டிசீஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான டிசீஸ், ஈஸியா கியூர் பண்ணிடலாம். ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம இந்த டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அது வந்து தழும்பாகாம தடுத்துடலாம். வாங்க நம்ம எப்படி இந்த டிசீஸை வந்து கியூர் பண்ணோம், அதுக்கு எப்படி மெடிசின்ஸ் அப்ளை பண்ணோம், அது எப்படி ரெக்கவர் ஆயிடுச்சுங்கிறத பார்க்கலாம். கொடுத்துருக்கோம். இதையும் மீறி அதோட தலையில ஒரு ஹோல் இருக்கு. இந்த ஹோலுங்கிற டிசீஸ் வந்து எப்போதும் வெளியில தெரியாது உடனடியா, அது உள்ள இருந்து வெளியில ஓப்பன் ஆகக்கூடிய டிசீஸ். ஸோ அவங்க அந்த மாதிரி மீன் வந்து சதை பிஞ்சிட்டுச்சு, அதுக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மீனோட அந்த எக்ஸ்ட்ரா தொங்கிட்டு இருக்கிற சதையை வந்து ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்தோம். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்றேன், பாருங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா தொங்கிட்டு இருக்க சதையை எடுக்கல அப்படின்னா அது மறுபடியும் வந்து கண்டிப்பாக ஃபிஷ்ஷோட உடம்புல சேராது. இப்போ நமக்கு நெயில் வந்து கட் ஆயிடுச்சுன்னா அந்த நெயில பிடுங்கிடும், அதுக்கப்புறம் புதுசாக தான் குரோத் வரும். அதே மாதிரி தான் இந்த தொங்கிட்டு இருக்கிற சதையை என்ன பண்ணோம், கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன்ல டிப் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இந்த டிப் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஹோல் இன் தி ஹெட் டிசீஸ்க்கு வந்து முக்கியமாக கொடுக்கக்கூடியது. இந்த ஹோல் இன் தி ஹெட் டிசீஸ் வந்தது அப்படின்னா தலையில ஓட்டை வரும். அந்த ஓட்டை வந்து அடி ஒரு விரல் போற அளவுக்கு இருக்கலாம், 2 விரல் போற ஆழத்துல கூட இருக்கலாம். அந்த ஹோலை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும், அதை கிறிஸ்டல்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். அந்த கிறிஸ்டல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு டம்ளர் நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 4-5 கிறிஸ்டல்ஸ் போட்டிங்கன்னா அந்த கிறிஸ்டல்ஸ் ஃபுல்லாக கலராக மாறிடும். அந்த கலரான சொல்யூஷனை வந்து அந்த புண்ணு மேலே அப்ளை பண்ணணும். டைரெக்டாக அப்ளை பண்ணுறது சில சமயம் ரிஸ்க்காக மாறும், அதனால அதை பக்கெட்டில் போடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சதையை கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷனை வந்து நான் சிரிஞ்சில் எடுத்து அந்த பக்கெட்டில் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து அந்த வாட்டரில் வச்சு ட்ரீட் பண்ணிட்டு எடுத்து வேற பக்கெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஊண்டு க்ளீன் பண்ணி கஸ்டமர் டேங்க்கில் விட்டு ஃபிஷ்ஷு சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் எடுத்து ஃப்ரெஷ் வீடியோ. இது லேட்டஸ்ட்டாக கஸ்டமர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதையே உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இந்த ஹோல் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா அதை வந்து நல்லா சாப்பிட்டு எனர்ஜி கிடைச்சா தான் முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் ஆகும் என்னோடய கணிப்பு. இந்த மீனோட இம்யூனிட்டியை பொறுத்து அந்த பீரியடுங்கிறது குறையலாம்.
இது என்னன்னா இந்த ஹோல் இருக்கிற இடம் வந்து ஒரு பர்மனண்ட் தழும்பாக கூட மாறலாம், இல்லை ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடலாம். அது ஃபிஷ்ஷோட எதிர்ப்பு சக்தி, அதோட உடம்புல உள்ள நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றத்தை பொறுத்து மாறும். ஃபிஷ் இப்போ ரெக்கவரி மோடில் இருக்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து ஹோல் இன் தி ஹெட் டிசீஸ் வந்து எப்படி க்யூர் பண்ணுறது, அதுக்கு எப்படி மெடிசன்ஸ் கொடுக்குறதுன்னு எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு ஏதாவது டிசீஸ் வந்ததுன்னா எனக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த ஒரு டிசீஸும் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா ஒரு ரெக்கவரி ஆயிடும். அதுவும் இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து இந்த கஸ்டமர் ரொம்ப பொறுமையாக இருந்ததுனால தான் இந்த ஃபிஷ்ஷை வந்து கூடிய சீக்கிரமாக வந்து ரெடி பண்ண முடிஞ்சுது. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய டிசீஸஸ், அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட், மற்ற அப்டேட்ஸ், மெயின்டெனன்ஸ், ஃபில்ட்ரேஷன், கிராவல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். பாருங்க, பார்க்காத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.